திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே. மாயலோகதில் மனதை செலுத்தியே மோசம் போகாதே. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே. மாயலோகதில் மனதை செலுத்தியே மோசம் போகாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். திரும்பவும் தெய்வ சமூகத்தில் நாம் சேர்வதற்கு கிடைத்த பாக்கியத்திற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் வேத புஸ்தகத்தில் ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷனை நம்முடைய நினைவிலே கொள்ளலாம். எஸ்ஐ தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21வது வசனத்தில் ஒரு சரியான வாக்கு தத்தத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அவர்களுக்கு அவ்வளவு தெளிவாய் அவர்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள் உண்டு. தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலேயே அவர் கொடுத்திருக்கிற வாக்குகள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களின் நன்மைக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களின் விசுவாச உறுதிக்காக எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தையை எழுதின அந்த வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை ரொம்ப நேர்த்தியானது. விசேஷமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் அது மறக்காமல் இருக்கலாம், அல்லது ஏதாவது அடையாள பொருளை கொடுத்தால் அது மறக்காமல் இருக்கலாம். இங்கு அடையாள பொருள்களையும் தரவில்லை, அல்லது தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஒரு பொருத்தனை செய்தது போலவும் தெரியவில்லை. தங்கள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்திருந்த ஒரு காரியம் அவர்களுக்குள்ளே நடந்தது. இந்த சம்பவத்தை சற்று யோசிக்க தொடங்கினால் குடும்பத்திற்குள்ளாக எடுத்த ஒரு முடிவு, குடும்பத்திலும் குடும்ப தலைவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்த ஒரு குடும்பம், ரேகாபியரின் குடும்பம், அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள். இங்கு அருமையான அந்த வம்சத்தில் ரேகாபியரின் குடும்பத்திற்குள்ளாக கூட்டமைப்புக்குள்ளாக இருக்கிற யோனதாப் என்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன். இந்த மனுஷன் தன் பிள்ளைகளை அழைத்து உட்கார வைத்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் பரதேசியாய் தங்குகிற உலகத்தில் நீடித்து வாழ வேண்டும் என்றால், உங்கள் தலைமுறை சந்ததி தலைமுறையாய் இருக்க வேண்டும் என்றால், நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை. அந்த ஆலோசனை விசேஷமாக சொல்லப்படுகிற காரியம், நீங்கள் தங்குகிற இடத்தில் உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்க வேண்டாம். நீங்கள் தங்குகிற இடத்தில் உங்களுக்கு சொந்தமாக திராட்சை தோட்டங்களையோ வாங்க வேண்டாம். நீங்கள் தங்குகிற இடத்தில் திராட்சை ரசம் குடிக்க வேண்டாம். இப்படி அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லிக் கொடுத்தார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுத்தார். பிள்ளைகள் அந்த ஆலோசனைகளை கேட்டு அப்படியே நடந்து கொண்டு வருகிறார்கள். இந்த அனுபவங்களுக்கும் அல்லது தேவனிடத்தில் இவர்கள் செய்த பொருத்தனையோ, தேவனோடு இவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையோ அங்கு இல்லை. இவர்களாக முடிவெடுத்து இவர்களாக இது நமக்கு ஏற்றது என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்கள்.
இவர்கள் எடுத்த தீர்மானம் தேவனுடைய பார்வைக்கு உகந்ததாய் இருந்ததை அவர் கவனித்தார். அது உகந்தது என்று சொல்லுவதை விட அவர்கள் பேசிக்கொண்ட காரியங்களையும் கவனித்திருக்கிறார். வேத வசனத்தில் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நேர்த்தியான ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று. வார்த்தைகள் ரொம்ப நேர்த்தியானவர்கள். தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது எத்தனை விசேஷமானவர்கள் என்று பாருங்கள். தேவனை சாட்சி கொடுக்கிற அளவிற்கு அந்த குடும்பத்தை அவர் உற்று பார்க்கிறார். நான் தீர்மானமாய் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. எத்தனையோ காரியங்கள் நம்மால் தீர்மானிக்கப்படாதவைகளும் நம்மால் முன்குறிக்கப்படாதவைகளும் இருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் தேவனுடைய காரியம் என்று சொல்லும் பொழுது, அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லும் பொழுது, அல்லது நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இந்த ஒப்பு கொடுத்தலின் தன்மைக்கு என்னை விட்டு கொடுத்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தன் உள்ளத்திற்குள் எண்ணினாலோ, அல்லது ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடந்தாலோ, அந்த குடும்பத்தின் மேல் அவர் எவ்வளவு கவனம் உள்ளவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் செய்யப்படுகிற ஆண்டவருக்கென்று தீர்மானிக்கிற எந்த தீர்மானத்தையும் அவர் மறந்து விடுகிறது இல்லை. இங்கு இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த அனுபவங்களை அப்படியே மனதிற்குள் வையுங்கள். சில நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் தனித்து ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறோம். சிலர் குடும்பத்தோடு ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களும் இருக்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் தனித்து கொஞ்சம் இருக்கும்போது கூட வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிறதற்கு திறக்கிற பிள்ளைகள், இரண்டாவது வேத காரியங்களை குறித்து சொல்லுகிற காரியங்களை கொஞ்சம் ஆகிலும் ஆராய்ந்து பார்க்கிற தேவ ஜனங்கள் உண்டு. நான் திட்டமாய் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவருக்காக அல்லது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, இன்னும் சுருக்கமாய் சொன்னால், கர்த்தர் என்ற ஒரு பேரின் கீழாக ஒரு கர்த்தருடைய மனுஷன் செய்கிற எந்த செய்கையும் அவரால் மறக்கப்படுவதில்லை. ஆகவேதான் அவரை தியானிக்கிறவருக்கு முன்பாகவும், அவரை குறித்து தியானித்து ஜெபித்து அவருடைய சமூகத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் அறிய முடியும். அவர் அவைகளை கவனிக்கிறார். கொன்னழி வீட்டாரை கவனிங்கள். அவர்கள் எவ்வளவு கவனமாயிருந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறதிலும் தான தர்மம் செய்வதிலும் குடும்பத்தோடு பயபக்தியாக இருக்கிறதிலும் கவனமாயிருந்தார். தேவன் அவரை மறக்கவில்லை. அவர்களுக்கு எல்லாம் இருந்தது. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் நின்றார்கள். கர்த்தருக்காக என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு என்கிற ஞானஸ்நானத்தின் மூலம் உண்டாகிற ரட்சிப்பு இல்லை என்று தேவன் தெரிந்தவுடனே அவர்களை அவர் விடவில்லை. அவர்கள் மேல் அவர் கவனமாயிருந்தார். அந்த சம்பவம் நமக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்கள் மேல் கவனம் உள்ளவராய் தேவதூதனை வீட்டுக்கு அனுப்புகிறார். உங்களுடைய எல்லாம் என்னுடைய நினைவில் இருக்கிறது. உங்களுடைய தான தர்மம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய பக்தி, உங்களுடைய பரவசம், நீங்கள் குடும்பத்தோடு செய்து வருகிற எல்லாம் என் நினைவில் இருக்கிறது. இந்த நினைவில் இருப்பதால் உங்களை ரட்சிப்புக்குள் நான் நடத்தாமல் விட முடியாது என்று ரட்சிப்புக்குரிய மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியேதான் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய காரியம் என்று நாம் எண்ணினாலும் அவைகள் எல்லாம் அவருடைய ஞாபகத்தில் இருக்கிற ஒரு காரியம். இங்கு கர்த்தருடைய காரியம் என்று சொல்லாத ஒரு சம்பவமே கர்த்தருக்கு உகந்ததாய் செய்ததால் தேவன் அவர்களை மறக்கவில்லை. அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எரேமியா 35ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு தேவன் சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த சாட்சி ஒரு நேர்த்தியான சாட்சி. அந்த சாட்சி, இங்கு பார், ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய தன்மையை பார். அந்த குடும்பத்தினுடைய முடிவு என்ன என்று பார். அந்த குடும்பம் என் நாமத்திற்காக அவர்கள் காட்டி வைத்திருக்கிற வைராக்கியமான நிலைமைகளை பார் என்று தேவன் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கிறது மாத்திரமில்லை, அடுத்து செய்கிற காரியங்களை கவனிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சமூகம், தேவனுடைய காரியம் என்று சொல்வது ஏதோ ஒரு பக்தி வைராக்கியத்தோடு நான் வாழ்கிறேன் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நான் ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவதால் இப்படி செய்ய வேண்டாம், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதால் இப்படியெல்லாம் நடத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அது எப்படி ஒரு தெய்வ குற்றம் ஆகும் என்கிற ஒரு பயத்தோடு அல்ல. அவர்கள் செய்வது எல்லாம் தேவன் தம்முடைய நினைவுகளை வைத்திருக்கிறார். இஸ்ரவேலே, நீ உன் தேவனால் மறக்கப்படுவதில்லை. சில வேளை இந்த காரியங்களை மறந்துதான் மனம் நொந்து போகிறார்கள் தேவனுடைய ஜனங்கள். உள்ளம் உடைந்து போகிறார்கள். வியாதி வரும்பொழுது
சங்கடங்கள் வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, அல்லது தொல்லைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நெருக்கங்கள் என்கிற ஒரு போர்வை நம்மை போர்த்த ஆரம்பிக்கும் பொழுது, எங்கோ ஒன்று மனம் உடைந்து போகிறோம். எப்படியோ ஒன்று, ஏன் எனக்கு இந்த நிலை? என்னை ஆண்டவர் நினைக்கவில்லையா? நான் ஜெபிக்கவில்லையா? நான் அவருக்காக இந்த தியாகத்தை செய்தேன், நான் அவருக்காக ஆலயத்தில் அதை செய்தேன், நான் அவருக்காக ஊழியத்தில் அதை செய்தேன், நான் அவருக்காக ஊழியக்காரருக்கு அதை செய்தேன், இப்படியெல்லாம் சொல்லி மனம் கசிந்து போகிற தேவ ஜனங்கள் அநேகர் உண்டு. நான் இன்றைக்கு தீர்மானமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக காண்பித்த எந்த பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். தேவன் எந்த காரியத்தையும் மறக்கிறதில்லை. ஆண்டவருக்காக செய்கிற ஒன்றையும் மறக்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருக்காக என்ன செய்தீர்கள்? செய்த காரியங்கள் பெரிதென்று என்ன வேண்டாம். மரம் நட்டு வச்சிருயா, சர்ச்சில் ஒரு ஆலய மணியை தொகை வச்சுட்டேன், பெரிய ஒரு கடியாரமாக வாங்கி வச்சுருக்கேன், வந்தவங்க எல்லாம் மணி பார்த்துட்டு போகணும்னு சொல்லி, ஆலயத்தில் முன்னாடி வாசப்படியை நான் தான் செய்தேன், மண்டபத்தை நான் தான் செய்தேன். காரியங்கள் அதல்ல. காரியங்கள் தேவனோடு கூட நெருங்கி பழகுவதற்கு நான் செய்கிற என் ஆவிக்குரிய நிலையில் நான் வேதத்தை திறந்தேன், வேதம் வாசித்தேன், நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், அவர்களுக்காக ஜெபித்தேன், அந்த ஊழியத்தை நான் நினைவு கூர்ந்தேன், இந்த ஊழியக்காரருக்காக இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணினேன், இப்படி நோயாளியாய் படுத்திருந்தவர்களுக்காக நான் இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கெஞ்சினேன். இப்படிப்பட்ட அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை என்ன சுருக்கமாய் சொன்னார், ஆண்டவருக்காக அவருக்கு பிரியம் இல்லாத இந்த செய்கையை நான் விட்டுவிட்டேன். இந்த கூட்டமே அவருக்கு பிரியம் இல்லாத நான் அங்கே போகிறதில்லை. இப்படியெல்லாம் செய்து சொல்கிறார்கள், நான் அங்கு நடக்கிறதில்லை. நான் எல்லாவற்றையும் ஒதுக்கினேன், எல்லாவற்றையும் புறம்பே தள்ளினேன், எல்லாவற்றையும் தூரப்படுத்தினேன். இப்படி சொல்லுகிற அனுபவங்களையும் தேவன் மறந்து விடுகிறதில்லை. எது நஷ்டம் என்று நான் எண்ணினாலும் இந்த நஷ்டத்தின் நிமித்தம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்து வைக்கிறார். நீங்கள் இங்கு பாருங்கள், தீர்க்கதரிசிக்கு இந்த அருமையான தேவன் தீர்க்கதரிசிக்கு இந்த அருமையான குடும்பத்தை குறித்து அது சாட்சி கொடுக்கிறார். 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில். அங்கு போய் பார், அங்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. இந்த குடும்பம் எனக்காக இவ்வளவு காலங்கள் இப்படி வாழ்ந்து வருகிறார்கள். மதுபான தொடர்றதையில் போய் பார். இப்படி அவர்கள் சொல்லி அவர்களை குறித்து தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசியை அழைத்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்று சொல்லி தேவ ஆலயத்திற்கே வர சொல்லுகிறார். விசேஷமான காரியங்கள், எந்த இடத்தில் எதை செய்தால் செய்வார்கள் படிவார்கள் என்று கூட அவர் கவனித்ததை செய்கிறார். இந்த நிலையில் அந்த குடும்பம் சொல்கிறது, நீ தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரிப்பா, எங்களுக்கென்று ஒரு தேவதூதனே வந்து சொல்கிறது என்றாலும் சரி, இப்போ நடந்திருக்கிற சம்பவம் எங்கள் தகப்பன் எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் கீழ்ப்பழிந்து நடக்கிறோம். ஒரே வரியாய் சொல்லி முடித்தார்கள். இந்த உறுதி விசுவாச வாழ்க்கையில் நமக்கு சொல்ல முடியுமா? சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் வரும்பொழுது அப்படியே புரண்டு போகிறோம். அது அவங்க என்ன ஆயிரம் இருந்தால் அவர் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்க முன்னாடி எப்படிங்க நான் சொல்கிறது? நாளைக்கு இதையே பெருசாக சொல்லுவாங்க. இல்லை, அது என்ன, நீ தீர்க்கதரிசியே இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக எடுத்த தீர்மானம், இப்படி நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முடிவு செய்தேன், இப்படி ஆராதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன், இப்படித்தான் என்னுடைய பயபக்தி இருக்கும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன், இப்படித்தான் நான் வாழ்வேன் என்று தீர்மானித்து விட்டேன். என்னுடைய தீர்மானத்தில் நாங்கள் கொஞ்சமும் மாற்றிக்கொள்ள மாட்டோம். இது எங்கள் ஆண்டவருக்காக. இந்த ஒரு உறுதியின் நிலை இந்த குடும்பத்தின் கீழ் இருந்ததால் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அவர்களுடைய தியாகத்தை அவர் மறக்காமல் அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அந்த ஆசீர்வாதம் என்ன? உங்க அப்பா நீடித்திருப்பதற்குன்னு தான் சொன்னார். ஆனால் நான் உங்களுக்கு உங்களுடைய காலங்கள் முழுவதும் உங்கள் சந்ததியில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கை பெற்றுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய ஜனம் எப்படி பெற்றுக்கொண்டது என்பதை தான் நான் நீங்களும் இன்றைக்கு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு சிந்தனை நமக்குள் இருக்குமானால் இந்த சிந்தனையின் காரியம், இந்த சிந்தனையின் நோக்கம், இந்த சிந்தனையின் எண்ணம் நம்மையும் ஆசீர்வாதத்தின் மேன்மைக்கு கொண்டு செல்லும்.
நீங்களும் நானும் இப்பொழுது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன முடிவெடுத்து உறுதி செய்திருக்கிறோம்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனையில் தவற மாட்டேன் என்றைக்காவில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோமா? ஒரு கர்த்தருடைய பந்தியை கூட நான் விட மாட்டேன் முடிவெடுத்திருக்கிறோமா? நான் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இப்படித்தான் வாழ்வேன், இவைகள் எனக்கு ஆகாதவைகள் தீர்மானம் எடுத்திருக்கிறோமா? நான் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நானும் என் பிள்ளைகளும் எனக்கு உண்டானவைகளும் என்ன விதமாய்தான் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் நடத்துவோம் தீர்மானம் எடுத்திருக்கிறோமா? இப்படி ஒவ்வொரு காரியமாய் உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் சிந்தியுங்கள். ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் காதுகளில் கேட்கும். நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் எடுக்கிற தீர்மானம், நீங்கள் எடுக்கிற திட்டமான காரியங்கள் தேவனாலே நினைவு கூறப்படும். நீங்கள் ஒரு வேலையை எங்கோ மூலையில் உட்கார்ந்து எடுத்திருக்கலாம், ஆனால் தேவன் அதை பார்த்து அந்த தீர்மானத்தின் மேல் உங்களுக்கு உண்டாயிருக்கிற பக்தி வைராக்கியத்தை கண்டு ஆச்சரியப்படுவார். என் பிள்ளை எவ்வளவு பக்தி வைராக்கியமாயிருக்கும் பொழுது இதற்கேற்ற பலனை நான் கொடாமல் இருக்க முடியாது என்று சொல்லுவார். ஒரு நாள் அவர் உங்களை சந்திப்பார், உங்களுடைய தீர்மானங்களை நினைவிலே கொள்ளுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கிருபையின் மேல் கிருபை விளங்கும்படியாக தமது மகத்துவத்தை உங்கள் மேல் விளங்க பண்ணுவார். தேவன் சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள். எசையா இங்கே வா, எரேமியா இங்கே வா. எசையாவை பார்த்து சொல்கிறார், நான் இஸ்ரவேலை மறக்க முடியாது என்று. எப்படி ஐயா என்று கேட்டார். ஒரு கேள்வி கேட்கிறது போல எண்ணி பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி அதற்கு பதில் சொல்வார். அவர் நிச்சயமாய் மறக்கலப்பா. இப்படி ஒரு குடும்பம் எங்கோ உட்கார்ந்து எங்கோ தீர்மானித்ததை அவர் நினைவிலே வைத்து என்னை அனுப்பி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கூறும்படி சொன்னார் என்று. உண்மைதான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு கூட தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை அவருடைய சமூகத்திலே முழுமையாக்கி அந்த தீர்மானத்திற்கு ஏற்றது போல வாழத் தொடங்குங்கள். பக்கத்தில் நாளைக்கு ஆசீர்வாதம் வரவில்லை, அடுத்த மறுநாள் வரவில்லை என்று ஏங்க வேண்டாம். மறந்து போகாதவர் உங்கள் பேரிலும் என் பேரிலும் தமது ஆசீர்வாதத்தை நிச்சயம் எழுதி வைப்பார். அவருடைய கரத்தில் தருவோமா நல்ல பிதாவே? நாங்கள் இன்றைக்கு வேதவசனத்தில் இருக்கிற அந்த அருமையான கர்த்தருடைய மனுஷனை கண்டோம். துக்கமும் பாடுகளும் வேதனைகளும் நாங்கள் ஆண்டவரோடு நன்கி இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைதான் என்று எத்தனை விதமான துக்கத்தோடு வாழ்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்தாலும் எப்படி நடந்தாலும் யார் எங்களை கேட்பது, யார் எங்களை பார்ப்பது? நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம், எங்களுக்கு பிரதிபலன் என்ன என்று எங்கள் உள்ளத்தில் எண்ணி, ஆண்டவரே தங்களுடைய உள்ளத்தில் எண்ணி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற எல்லா உம்முடைய ஜனங்களுக்காக உமது முகத்தை பார்க்கிறோம். அன்றைக்கு யோனதாப் சொன்ன வார்த்தையை கேட்டு ரேகாவின் வம்சத்தார் எவ்வளவு, அவனுடைய குடும்பத்தார் எவ்வளவாய் கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். குடும்பத்திற்குள்ளாக செய்த அந்த வார்த்தையை கூட நீர் மறந்து போகாமல், நீர் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த தீர்மானத்தை அறிந்து அவருடைய திட்டவட்டமான பொருத்தனைகளை உணர்ந்து அவர்களை மறந்து போகாமல் ஆசீர்வதித்திருக்கிறேன். தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் இப்பொழுது நினைவு கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் யார் கண் கலங்கி இருந்தாலும், யார் போராட்டத்தோடு, யார் வேதனையோடு, யார் உபத்திரவத்தோடு மாத்திரமில்லை, என்னை தேவன் கேட்கவில்லையா, என்னை அவர் பார்ப்பதில்லையா, என்னை மறந்து விட்டாரா என்று அங்கலாய்க்கிற உள்ளத்தோடு யார் இருந்தாலும் அன்றைக்கு அந்த குடும்பத்தை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்த தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் செய்வீராக. அவர்கள் மேல் உம்முடைய அன்பின் கரம் நீட்டப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தில் அவர்களை மறைத்துக் கொள்ளும், அவர்களை மறந்து போகாதிரும். நீர் மறக்காத தேவன் என்பதை அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுதி வையும். அந்த ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் பங்காளிகளாய் மாறட்டும். கிருபை சோர்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். யோனதாபும் ரேகாபின் வம்சத்தையும் யோனதாபின் குடும்பத்தையும் மறந்து போகாமே அவருடைய பொருத்தனைகளை கண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவர் உங்கள் மேலும் இரக்கம் கொண்டு உங்களை ஆசீர்வதித்து தமது மகிமையை விளங்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.